எனக்கு தெரிய இந்தியாவிலே இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே வந்து இல்லை நாங்கள் எடுத்தது வேறு, இன்டென்ஷனலாக எடுத்தது வேறு, இப்போ வேறு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையே வந்து பூசி முழுகி ப்ரொடக்ஷன் கம்பெனியே பூசி முழுகினதுன்னா அது லியோ தான். டைரக்டர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு படத்தை ஹைப் பண்ணுறாரு அப்படின்னா ஜெயிலர் எப்படி சார் லியோ வந்துச்சு? இப்போது நெல்சன் கூட பீஸ்ட் எடுத்தாங்க. பீஸ்ட் என்னாச்சு? நெல்சன் என்ன ஆனார்? சாதாரண அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ரொம்ப கேவலமாக நடத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த கடைசி 30-35 வருஷத்துக்கு 20 படம் கூட அவர் பண்ணல சார், ரைட்டுங்களா? ஸோ அப்படி அவர் பாட்டுக்கு இருக்கிறார். இப்போவும் அவர் மேலே நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்க, 1000 கோடி பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் பார்க்கணும். அவருடைய அப்சல்யூட் ப்ரைமை முடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு மொத்தமும் வாரிசு ஆடியோ லான்ச்சில் போயிட்டு சரத்குமார் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலைன்னா பிரச்சனையே கிடையாது. நாங்கள் பாட்டு எங்களுக்கு என்ன சார் அவரு சார் கம்பேரிசனே கிடையாது சார். அவரே சொல்லிட்டாருல ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அப்படிலாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரே சொல்லிட்டாரு இல்லை சார், ஒரே சூப்பர் ஸ்டார் அவரு சொல்லி முடிக்கிறது இல்லை. ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றது அதே மாதிரி ஒரு உலக நாயகன்றது அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய தேவையில்லை. நான் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்லணும். நாங்கள் தான் யூடியூப் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். நான் ஹையஸ்ட் வியூடு டான்ஸு தனுஷ்ட இருக்குது, ஹையஸ்ட் வியூடு டீசர் எங்கிட்ட இருக்குது, ஹையஸ்ட் வியூடு ட்ரெய்லர் அஜித்கிட்ட இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன யூடியூப்பில் என்ன இருக்கீங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன இருக்கீங்க? சும்மா கச்சன்னு அதுக்கு தான் காக்கா கொட்டுன்றது. கச்சன்னு காக்கா மாதிரி கும்பலாக சுற்றிட்டு இருந்தா காக்கான்னு சொல்லும்போது இவனுங்களே தான் எங்களை காக்கான்னு சொல்லிட்டாருன்றானுங்க. ட்ரெய்லரில் வர்றது கடல் புறா. அந்த கடல் புறாவையும் காக்கான்னு நினச்சிட்டு இவனை இன்செக்யூராக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க காக்கா தான், அதில் எந்த மாட்டுக்கிறது சார். சிவகார்த்திகேயனுடைய அமரனும் கோட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தானே ப்ரூவ் பண்ணாங்க ரெண்டும். இதுவும் கலெக்ஷன். அப்புறம் சிவகார்த்திகேயன் நீங்களும் ஒன்று தானே. விஜய் படங்களை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. அதனால் வந்து விஜய் வந்து விஜய் படத்துடைய மாஸ்டர் யாரும் பெருமையாக பேசலை, இதை யாரும் பெருமையாக பேசலை. பேசுனா பிரச்சனைன்றீங்க. பீஸ்ட்னு ஒரு குப்பை படம், அந்த குப்பை படத்துக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொன்னதே சூப்பர் ஸ்டார் தான். விஜய் ஃபேன்ஸே கழுவி ஊற்றுறானுங்க அந்த படத்தை. டேரக்டரை கழுவி ஊற்றுறானுங்க, விஜய் கழுவி ஊற்றுறானுங்க, கலெக்ஷன் சரியில்லைன்னு அவனுங்களே பேசுகிறானுங்க. அந்த படத்துக்கு கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில் சொன்ன முதல் ஆள் சூப்பர் ஸ்டார் தான். சரி, இதுக்கெல்லாம் வந்து மிரட்டல் ஏதாவது வந்திருக்கா விஜய் ஃபேன்ஸ்ல? என்ன சார் அவங்க சார் ஒன்றும் இல்லை, மிரட்டுறதுக்கு இன்னாரு மிரட்டுறான்னு சொல்லணும்ல. இங்கே பாதி இருக்கிற விஜய் ஃபேன்ஸு இல்லை ட்விட்டர்லேயும் சரி, நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி, அதே நேரத்தில் இதுலேயும் சரி, அவங்க முகத்தையே வைக்க மாட்டாங்கல்ல சார். அவங்க முகத்தை வைக்க தைரியம் இல்லாதவங்க எப்படி ஃபோன்? நான் அதே தான் சொல்கிறேன். நீ எதையோ ஒன்று சாதிச்சுட்டு நீ எங்களை என்ன வேணாலும் சொல்லு, மெண்டலான்னு சொல்லு, இல்லை வந்து அடி ஆள் வச்சு அடிக்கல, நீயே வந்து அடி என்ன வேணாலும். நீ சாதிக்கவே இல்லாமல் நான் சாதிச்சுன்னு பொய்யா சொல்லும் போது நாங்கள் அதை திருப்பி கேட்டால் உனக்கு ஏன் கோவம் வருது? ஒருவேளை 1000 கோடியை தட்ட விட்டால் நம்ம கூலியை தட்டலை அப்படின்னா என்ன ஆனாலும் ஜெயிலர் தட்டு. ஜெயிலர் மாதிரிலாம் ஒரு படம் மக்கள் வந்து கடைசி 50 வருஷத்தில் பார்த்ததில்ல. அதான் உண்மை. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். வணக்கம் பிரதர். சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஓகே, கூலி படத்தினுடைய ட்ரெய்லர் மட்டும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க? இந்தியாவில் இப்படி ஒரு படம் தமிழ் படத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. நீங்கள் கபாலிக்கு அப்புறம் உண்மையை சொன்னால் அதாவது ஒரு விண்ணலாவே எக்ஸ்பெக்டேஷன், ஒரு விண்ணலாவே எதிர்பார்ப்பு. ரெண்டாவது மக்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அது சும்மா ஒரு படம் வந்தால் பார்க்க போகலாம் அப்படின்றத தாண்டி இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப சாமானிய மக்களே, அதாவது இந்த நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம். ரஜினி படம் வந்தால் மட்டும் ஃபேமிலியோடு போவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு 90s கிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி தமிழ்நாட்டில். அந்த மாதிரியான ஆளுகளை மறுபடியும் தட்டி எழுப்பின படம். ஏன்னா ஒரு தட்டி எழுப்புகிற ட்ரெய்லர், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குழப்பம், ஒரு என்ன காரணம் இருக்கும், அது ஒரு தூண்டல், இது எல்லாமே இருக்குது சார் அந்த படத்துக்குள்ளே. அது போக பார்த்திங்க அப்படின்னா அவர் லோகேஷ் கனகராஜும் ஒரு சூப்பர் ஸ்டார் இணையும் பொழுது எப்படி இருக்கும். இப்போ அனிருத் வந்து அந்த ஆடியோ லான்ச் சொல்லும்போது கூட அன்றைக்கி சொல்லும்போது கூட சொன்னாப்புல எப்படி இவர் வந்து தலைவருக்கு ஒரு படம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்த்தேன். அது இன்றைக்கி நடந்துருச்சு. இது வந்து உலகத்திலே என்னோட சந்தோஷமான ஆள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மாதிரி தான் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகனும் உலகத்திலே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததில்லை அப்படின்ற மாதிரியான. ஆமாம், இப்போது ஏ சர்டிஃபிகேட் படம் சூப்பர் ஸ்டார் படம் பார்த்ததே இல்லை சார் நானுமே. அப்போ அது எப்படி இருக்கும்? அதான் ஒரு 75 வயசில் ஒரு மனுஷன் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு வயலன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது என்னென்னு பார்க்கணும்ல சார். ஸோ
அது உண்மையிலேயே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்ட்ரிகிங்காக இருக்குது. ரெண்டாவது இதில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் சார். பாஷாவில் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு நிறைய படங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாஷா, ஜெயிலரு, அந்த மாதிரி ஒரு ப்ளூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரெட் சூப்பர் ஸ்டார், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்களா, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா. ரெண்டாவது ஒரு விண்டேஜ் போர்ஷன் இருக்குது. அந்த விண்டேஜ் போர்ஷன் அந்த ஒரு ஃப்ரேம் தான் ட்ரெய்லரில் வருது. அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரே வந்து ஒரு ஒரு 2 ஒரு 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 டபுள் த இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. ஒரு இம்ப்ரெசிவாக வந்துட்டு ட்ரெய்லர் சொல்கிறீங்க, ட்ரெய்லருக்கான விமர்சனமும் வந்துட்டு தான் இருக்குது. லியோ இஸ் த பெஸ்ட் ட்ரெய்லர் கட் ஆஃப் லோகேஷ், கூலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விக்ரம் எப்படியாமா சொல்கிறாங்க. விக்ரம் இல்லை, கம்பேரிஷன் இங்கே தான் வருது. இல்லை இல்லை, அதாவது பெஸ்ட் ட்ரெய்லர் கட் ஆஃப் லோக்கி அப்படிங்கும்பொழுது அது விக்ரம் தானே வரும் சார். அதாவது ட்ரெய்லர் நல்லா இருந்தது அப்படின்னா வெற்றி, படம் நல்லா இருந்ததுன்னா உண்மையான வெற்றி. இப்போ ட்ரெய்லர் நல்லா இருக்கணுமா படம் நல்லா இருக்கணுமான்றது தான் பிரச்சனை. லியோ ட்ரெய்லர் நல்லா இருந்ததுன்னே வச்சுக்கோங்கபடி. எனக்கு தெரிய இந்தியாவிலே இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே வந்து இல்லை நாங்கள் எடுத்தது வேறு, இன்டென்ஷனலாக எடுத்தது வேறு, இப்போ வேறு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையே வந்து பூசி முழுகி ப்ரொடக்ஷன் கம்பெனியே பூசி முழுகினதுன்னா அது லியோ தான். ரெண்டாவது இந்த படத்தை எடுத்ததுனால தான் லோகேஷ் கனகராஜை வந்து மனநல மருத்துவமனையில் சேர்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சனையாகி யாரோ போய் பெட்டிஷன்லாம் கொடுத்தாங்க. பெட்டிஷன் ஒரு வக்கீல் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆந்திரா தானே இப்போது உங்களுடைய ஆஸ்தான நடிகரை வச்சு படம் எடுத்திருக்காரு. யார் இல்லை விஷயம் என்னென்னா அவர் எடுத்த படத்தில் உள்ள பிரச்சனையை சொல்கிறேன் சார். இப்போது லியோ ட்ரெய்லர் நல்லா இருக்குன்றீங்க, அந்த படத்துக்கு தானே சார் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ விஷயம் என்னென்னா ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னே வச்சுக்கிட்டாலும் படம் என்ன அவுட்புட்ன்றது தானே இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து என்றைக்குமே வந்து பண்ணி காமிச்சிட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு பேசுவார். இப்படி தான் வந்து ஒன்றுமே இல்லைங்கும் பொழுது ஜெயிலர் அப்படின்னு இப்படியா அந்த மனுஷன் அப்படின்னு 2K கிட்ஸுக்கு ரஜினினா யாருன்னு காமிச்சார். ரஜினினா யாருன்னு 2K கிட்ஸ் பார்த்து இந்த மாதிரி எவனாலும் இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டது அந்த படம் தான். அந்த மாதிரி விஷயம் என்னென்னா, நீங்கள் லோகேஷ் கனகராஜ் கூட படம் எடுக்கிறது பெருசு இல்லை, லோகேஷ் கனகராஜ் கூட படம் எடுத்து எந்த ஸ்கேலில் அதை கொண்டு போகிறீங்கன்றது பெருசு. இப்போது நெல்சன் கூட பீஸ்ட் எடுத்தாங்க. பீஸ்ட் என்னாச்சு? நெல்சன் என்ன ஆனார்? நெல்சனு எவ்வளோ ரொம்ப ஒரு கேவலமாக ஒரு சாதாரண அவார்ட் ஃபங்க்ஷன், நம்ம கூட பேசிப்போம், சாதாரண அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ரொம்ப கேவலமாக நடத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் அது விஜய் ரசிகர்களே வந்து நெல்சனை வந்து இவர் படம் எடுக்கவே தகுதி இல்லாதன்னு ஆகிட்டாங்க. ரொம்ப ட்ரோல் பண்ணது என்ன, திட்டினது என்ன, வச்சது என்ன, வசப்பானது என்ன, அதெல்லாம் இருந்தது. ரைட்டுங்களா? அதே நெல்சனை வச்சு நாங்கள் எவ்வளோ பெரிய மேக்னிடியூட் காமிச்சோம், என்ன ஸ்கேலில் ஒரு படத்தை கொண்டு போனோம். சாதாரண வயசான கெட்டப்பில் ஒரு ஃபேமிலி மேனு இவ்வளோ பெரிய மாஸ் ஸ்கேலில் ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னா அது காமிச்சோமா இல்லையா? அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் அவர் இது வரைக்கும் சாதிக்க வச்சார். ஒரு 400 crores அப்படின்றது சும்மா இல்லை, அது கமலாலலாம் தனியாக நின்று சாத்தியப்படுத்தவே முடியாத ஒரு விஷயம் சாத்தியப்படுத்தி காமிச்சார். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அதை எடுத்துக்கிட்டு போய் 600னாங்க. பட் ஸ்டில் வந்து 2.0 முந்த முடிஞ்சதா? 2.0 தான் ஹையஸ்ட் கலெக்ஷன், ஜெயிலர் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன். இது வந்து நான் சொல்லலை, தனஞ்சயன் சொல்கிறாரு. அவங்க ட்ரேடில் இருக்கிறவங்க வட்டமேஜை மாநாட்டில் உட்காந்துட்டு அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு ஜேர்னல் வருது, அதில் சொல்லுது 2023 ஹையஸ்ட் கலெக்டட் மூவி ஜெயிலர்னு சொல்லுது. நாங்கள் ஃப்ளாப்பு டேரக்டரை வச்சு கிட்டத்தட்ட ஸ்டடியாக இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல படம் கொடுத்து எடுக்கிற கலெக்ஷனை நீங்கள் இண்டஸ்ட்ரியிலே பெரிய டேரக்டர்னு கருதப்படுற ஒருத்தரை வச்சு இன்னும் சஞ்சய் தத் பண்ணுறவர்கள், அர்ஜுன் பண்ணுறவரை எடுத்து வச்சுட்டு உங்களால் பண்ண முடியலன்றதான் உண்மை. இப்போ அதே தானே இப்போ இந்த கூலிக்கும் வந்திருக்கு. நாகார்ஜுனா இருக்காரு, அமீர் கான் இருக்காரு, இவங்களும் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள் தானே. அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்றது இல்லை சார். இப்போது ஒரு ஜெயிலரை வச்சு நாங்கள் என்ன பண்ணுன்றதுக்கலாம், அதுதானே அந்த வருஷத்துக்கு நம்பர் 1 கலெக்ஷன். இப்போ இந்த வசூலுக்கும் வந்து இந்த ஸ்டார்ஸ்லாம் தேவைப்படுறாங்களா? கண்டிப்பாக தாண்டி இவங்களாம் தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை சார், இது ஓவராலாக தமிழ் சினிமாவில் இருக்கிற பிரச்சனை. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தனியாக அவருடைய கம்ப்ளீட் ப்ரைம், அப்சல்யூட் ப்ரைம்னு சொல்லி அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். அதாவது இப்போது பிறக்கிற குழந்தையிலேருந்து இன்னும் 2-3 வயசுல, இந்த 3 வயசுலலாம் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த குழந்தை வரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் ஃபேனு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு 2007, 8, 10 வரைக்கும் வைங்களேன். அந்த டைமில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் வந்து இந்தியாவிலேயே அதிக கலெக்டட் படங்கள் ஒரு 4-5 படங்களை கையில் வச்சுருந்தார். ரெண்டாவது, அவரை தாண்டி சவுத் இந்தியாவில் யாருமே மேலே போகல. இதுதான் அவருடைய அப்சல்யூட் பிரைம். ரைட்டுங்களா? அவர் அதெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவிலேயே அவரை பற்றி எல்லா பத்திரிகைகளையும் எல்லா சிஎம்மும் ஒரு வீட்டுக்கு வர்றதுன்னு, எல்லா பிஎம்மும் அவர் சிஎம் ஆகணும், பிஎம் ஆகணும், கவர்னர் ஆகணும், எம்எல்ஏ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபேனு, எல்லா வகையான ஃபேனும் இங்கே மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் கடந்து இன்னும் நாடு கடந்து மார்க்கெட்லாம் உருவாக்கிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டார்.
இப்போவும் அவர் மேலே தான் பழு இருக்குது. என்னன்னா தமிழ் சினிமா மறுபடியும் கூட்டு போய் 1000 கோடியில் உட்கார வைங்கன்னு அவர் தான் கேட்குறோம். இப்போ இவங்கெல்லாம் அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சிங்கப்பூரில் ஒரு மீட்டில் போய் சொல்லுவார் என்னென்னா, இல்லை சார் இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க ஆடட்டும், நம்ம உட்காந்து ஸ்டேடியத்தில் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம்னுவார். இன்னும் 2003 சாமியினுடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லுவார், இன்னும் விஜய் நல்லா பண்ணுறாரு, சூர்யா நல்லா பண்ணுறாரு, விக்ரம் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசியிருக்காரு. அதனால தான் அவர் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கேப் விட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ரெஸ்ட்டில், அதாவது சொல்லப்போனால் ஏறக்குறைய இந்த கடைசி 30-35 வருஷத்துக்கு 20 படம் கூட அவர் பண்ணல சார், ரைட்டுங்களா? ஸோ அப்படி அவர் பாட்டுக்கு இருக்கிறார். இப்போவும் அவர் மேலே நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்க, 1000 கோடி பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் பார்க்கணும். அவருடைய அப்சல்யூட் ப்ரைமை முடிச்சிட்டாரு. இப்போ நீங்க அவர்கிட்ட போயிட்டு அந்த பிரஷர் போடுறீங்க. நீங்க கரெக்ட்டா இல்ல, இது எதுக்கு சொல்றேன்னா நான் முடிச்சிடுறேன். இல்ல நீங்க விஜய் கூட கம்பேர் நான் முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்த இடத்துலயும் வந்து அவரை மட்டும் தனியா வச்சு பண்ணா எப்படி பண்ண முடியும்? அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ ஒரு விஜயாலேயே தனியாக பண்ண முடியல, அஜித்தாலேயே தனியாக பண்ண முடியல, ஒரு விக்ரமால சூர்யாவால் தனியாக பண்ண முடியாது. சூப்பர் ஸ்டார் அவருடைய பிரைமெல்லாம் முடிச்சுட்டு அவங்க செட்டு ஃபுல்லாமே ரிட்டையர்டு சார். அவங்க செட்டு ஃபுல்லாமே ரிட்டையர்டு. அவங்க செட்டு இருக்கிறவங்க சும்மா எல்லாமே பாருங்கள், சத்யராஜ் மாதிரி எல்லாம் சைடு ஆக்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்படின்னா பாதி பேர் தப்பாக எடுத்துக்கலாம் இறந்து கூட போயிட்டாங்க. இன்னும் பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேருக்கு 100 கோடி 150 கோடி 200 கோடின்னு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை இப்போவும் நீங்கள் 1000 கோடி பண்ணுங்க அப்படின்னா அவருக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு பிரைம் முடிச்சுட்டு அப்போ ஒரு ரிலாக்ஸ்டு பீரியடில் அவர் பாட்டு ஒரு ஹனிமூன் பீரியடில் இருக்கும்பொழுது அவரை கொண்டு வந்து நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் போட்டிங்கன்னா அப்போ அவர் பார்க்குறாரு, சரி இதுதானே உங்களுக்கு வேணும், இதுக்கான எலமெண்ட்ஸ்லாம் நான் சேர்க்குறேன்னு சேர்த்து வைக்கிறாரு அவர். இதையும் நீங்களாம் பண்ணி பார்த்துட்டீங்களா? இப்போ யார் மல்டி ஸ்டார் ஃபிலிமில் நடிக்காதவங்க சொல்லுங்கள்? எல்லாரும் மல்டி ஸ்டார் தான் ட்ரை பண்ணுறாங்க. மல்டி ஸ்டார் ட்ரை பண்ணி அவங்களால முடியல, இவர் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதனால் இவர் பண்ணிடுவார். விஜய் கூட நாங்கள் கம்பேரே பண்ணலை சார், மறுபடியும் சொல்கிறேன் சார். இப்போது அந்த ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசும்பொழுது சார், இப்போது லியோ படம் 500 கோடி கிட்டன்னு சொல்றாங்க, அதுக்கான வெள்ளி விலைலாம் 600 610 சொல்லிட்டு 600 கூட சொல்றாங்க. சொல்லுவாங்க சார். அப்போ வந்துட்டு 2.0 தான் 800 கோடி. அது ஏன் அங்க அந்த வரணும்? 2.0 தானே சார் 800 கோடி. நீங்க அதை முந்திராத சார், விஜய் வந்துகிட்டு இருக்காரு விட்டுறலாம். அப்படி கிடையாதுல்ல சார். இப்போ நீங்க உச்சத்துல இருக்கேன் அப்படின்றாருல, உச்சம்னா என்னதுன்றதுக்கு நாங்க டெஃபினிஷன் கேட்கணுமா இல்லையா? இப்போ நீங்களே சொல்றீங்க ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி இருக்காரு, அப்பப்போ படம் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் உச்சத்தில் இருக்குன்னு அதை ப்ரூவ் பண்ணணும்? ஆமாம் சார். இப்போது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உச்சத்தில் இருக்குன்னு கிளைம் பண்ணலன்னா நாங்கள் பேசாமல் இருந்துட்டு போயிடுவோம்ல. நாங்கள் எங்களுக்கு என்ன சார் இருக்குது? நீங்கள் ஒன்றும் இல்லை சார். இது மொத்தமும் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொன்னது தான். மொத்தமும் வாரிசு ஆடியோ லான்ச்சில் போயிட்டு சரத்குமார் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலைன்னா பிரச்சனையே கிடையாது. நாங்கள் பாட்டு எங்களுக்கு என்ன சார் அவர் சார் கம்பேரிசனே கிடையாது சார். அவரே சொல்லிட்டாருல ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரே சொல்லிட்டாரு இல்லை சார், ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் சொல்லி முடிக்கிறது இல்லை. ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றது அதே மாதிரி ஒரு உலக நாயகன்றது அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய தேவையில்லை. நான் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்லணும். அதுதாங்க ரெக்கமெண்ட். உங்களை என்ன சொன்னாங்க சார்? நீங்க சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க, நீங்க பல்ல காமிச்சு கீழே உட்காந்துருந்தீங்க. அதை நீங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்குமே. எங்களுக்கு என்ன சார் அவங்களுக்கு சார் 30 வருஷமா நடிக்கிறேன், நான் தான் உச்சத்தில் இருக்கேன்றாரு. ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா அவர்கிட்ட, அப்புறம் என்ன அவர் உச்சத்தில் இருக்காரு? அதைத்தானே சொல்கிறோம். இப்போ நீங்கள் இல்லை நாங்கள் உச்சத்தில் இருக்கோம், எங்கள் உச்சத்தில் இருக்கீங்க, 800 கோடி படம் எங்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா சார்? நாங்கள் தான் யூடியூப் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். நான் ஹையஸ்ட் வியூடு டான்ஸு தனுஷ்ட இருக்குது, ஹையஸ்ட் வியூடு டீசர் எங்கிட்ட இருக்குது, ஹையஸ்ட் வியூடு ட்ரெய்லர் அஜித்திட்ட இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன யூடியூப்பில் என்ன இருக்கீங்க? நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன இருக்கீங்க? சும்மா கச்சன்னு அதுக்கு தான் காக்கா கொட்டுன்றது. கச்சன்னு காக்கா மாதிரி கும்பலாக சுற்றிட்டு இருந்தா சார் சொல்லி அடிக்கணும் சார். இப்போ நான் சொன்ன இந்த ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஹையஸ்ட் வியூடு டீசரு 2.0 சரிங்களா, ஹையஸ்ட் வியூடு சாங்கு தனுஷோட மாரி படத்தோட சாங்கு, ஹையஸ்ட் வியூடு ட்ரெய்லர் அஜித்குமார்ட்ட இருக்குது. இது 3 இல்லைன்னா வேறு என்ன இருக்குது யூடியூப்பில்? இவன்ட்ட என்ன தான் அப்புறம் ரெக்கார்டு இருக்குது? நாங்கள் தான் நம்பர் 1, நம்ம எதில் நம்பர் 1ன்னு சொல்லுங்கன்றோம். இதுமாரி இப்போ 800 கோடி படம் எங்கிட்ட தான் இருக்குது. தமிழ் சினிமாவுடைய இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரி 2.0 எங்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு 2.0 கூட இல்லை. அப்புறம் என்ன உச்சம்? நீங்கள் என்ன உச்சம்? ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி யாராவது உங்களை வந்து படம் எடுக்கிறானா? ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களை தேடி வந்து படம் எடுத்து சொல்லுங்கள் சார். அப்புறம் எடுக்க மாட்டான். இவரை தான் சுற்றி எப்போ சார் அதெல்லாம் பீஸ்ட் எடுத்தாங்க சார்? நான் அதானே சார் சொல்கிறேன். 2010 அதுக்கப்புறம் அதில் ஒன்று, அதுக்கப்புறம் பீஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்கல்ல சர்க்கார், ரைட்டுங்களா? சர்க்காரில் அவர் வந்து நான் தான் சிஎம் ஆச்சா உச்சான்னாரு, ரைட்டுங்களா? பீஸ்ட்டுக்கு ஆடியோ லான்ச்சே வைக்காம தூரம் போன அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான். பீஸ்ட்டு ஃப்ளாப். அதுக்கப்புறம் அவர் சீன்றானுங்களா? பீஸ்ட் முடிஞ்சு இப்போ வருஷம் சார் ஆகுது, ரைட்டுங்களா? சார் இவரை தானே சார் லைக்காகவும் சன் பிக்சர்ஸ் சுற்றி வராங்க. சுற்றி வர்றது யார்? இருக்கிறதுல என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு 2 இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் யாருன்னா இவங்க தான். இவர் தான் சுற்றி அடுத்தடுத்த படம் ஃப்ளாப் ஆனாலும் திருப்பி வராங்க. சன் பிக்சர்ஸும் லைக்காக வந்து திருப்பி. வேறு யார் இருக்காங்க பெரிய? சும்மா ஏதோ இவரே வந்து அந்த ஜெகதீஷ்ன்றவரை பணத்தை கொடுத்து என்னை வச்சு இப்போ அது படம் வர்றதுக்கு முன்னாடியே படம் சைன் ஆன உடனே அதிக சம்பளம்னு இவரே போட்டுக்கிட்டு அதிக சம்பளம் வாங்குற ஆக்டர். நீ படத்துக்கு அப்படி பண்ணார், கலெக்ஷனே நீ பண்ண மாட்டா, அப்புறம் என்ன சம்பளம் சார்? எல்லா படமும் ஜெகதீஷ் தான் எடுக்கிறாரு சார். இந்த மாதிரி தான் புலி படத்தில் அவர் இப்போ தெரிஞ்சு இப்போ கோட் வந்து ஏஜிஎஸ் பண்ணாங்க,
இந்த படம் சார் இப்போ எடுத்துருக்காங்க எல்லா படம். ஆமாம், அதுக்கு முன்னாடி அவர் தானே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். எல்லாத்துலேயுமே ஜெகதீஷ் சார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஜெகதீஷ் எங்கேருந்து இருந்தார்? எங்கேருந்து அவருக்கு அவ்வளோ பணம் வந்தது? இவர் தானே சார், இவருடைய அட்மின் தானே சார். இவரே தானே அட்மின் கூப்பிட்டு ஒரு இடத்துல இது பண்ணுவார் இல்லையா? ஸோ விஷயம் என்னென்னா, இவரே வந்து சும்மா ஒரு பிஆர் ஒரு மார்க்கெட்டிங்கு இது இவருக்கே பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரை உச்சோன்னு சொல்லிக்கிறாரு. அவரு கூட நாங்கள் கம்பேர் பண்ணுற தேவையே இல்லை. விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்படி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பொத்தாம் போது அஜித்தோட நாங்கள் தான் பெரிய ஆளு, என்ன சொல்கிறது, இது ரஜினியோட நாங்கள் தான் பெரிய ஆளுனா அதெல்லாம் நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம் வேண்டாமா சார்? சிவகார்த்திகேயனுடைய அமரனும் கோட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தானே ப்ரூவ் பண்ணாங்க ரெண்டும். இதுவும் கலெக்ஷன். அப்புறம் சிவகார்த்திகேயன் நீங்களும் ஒன்று தானே. அவ்வளோதான் சார் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ். சார் ஒன்றுமே இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, சாமியை நீங்கள் சப்பரத்தில் ஏற்றி வச்சு நாங்கள் ஊர் பூரா தூக்கிட்டு போவோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. தேர்ற தூக்கி வைக்கணும்னா எப்படி முடியுமா? முடியாது. தேருன்றது அது உற்சவருக்கு தான். நீங்கள் சாமிகள் ஒவ்வொன்றும் இருக்குது, அது நீங்கள் சப்பரத்தில் வச்சு ஊர் பூரா சுற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர் வந்து உற்சவருக்கு மெயினான கோயிலில் ஊருக்கு ஒன்று தான் இருக்கும். அதை நீங்கள் உடனே அடைஞ்சிடலாம் முடியாது, அதுக்கெலாம் டைம் ஆகும். இன்னும் உங்களுக்காக அந்த காலகட்டத்தில் நீங்கள் தாண்டிட்டீங்க சார். ஆமாம், ஓகே. இப்போது நீங்கள் பேசியிருக்க சொன்னீங்க இந்த காக்கா கூட்டம் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த கூலி ட்ரெய்லரில் கூட வரும், லாஸ்ட் ஷாட்டில் காக்கா கத்துற மாதிரி இவர் பயப்படுவார். அது வந்து இவருக்கு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது காக்காவே இல்லை சார். அதான் சார் இவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க சார். சூப்பர் ஸ்டார் ஒன்று பேசலன்றானுங்க. எனக்கு அப்படி தான் ஒருத்தன் எழுதியிருக்கான், இந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து விஜய் படங்களை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. அதனால் வந்து விஜய் படத்துடைய மாஸ்டர் யாரும் பெருமையாக பேசலை, இதை யாரும் பெருமையாக பேசலை. பேசுனா பிரச்சனைன்றீங்க. பீஸ்ட்னு ஒரு குப்பை படம், அந்த குப்பை படத்துக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொன்னதே சூப்பர் ஸ்டார் தான். விஜய் ஃபேன்ஸே கழுவி ஊற்றுறானுங்க அந்த படத்தை. டேரக்டரை கழுவி ஊற்றுறானுங்க, விஜய் கழுவி ஊற்றுறானுங்க, கலெக்ஷன் சரியில்லைன்னு அவனுங்களே பேசுகிறானுங்க. அந்த படத்துக்கு கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில் சொன்ன முதல் ஆள் சூப்பர் ஸ்டார் தான். அப்பவும் பிரச்சனை பண்ணானுங்க, எதுக்கு சொன்னார் அப்படின்னானுங்க. இப்போ சொல்லலைனாலும் எதுக்கு சொல்லன்றானுங்க. காக்கான்னு சொல்லும்போது இவனுங்களே தான் எங்களை காக்கான்னு சொல்லிட்டாருன்றானுங்க. இப்போ அன்றைக்கி அந்த ட்ரெய்லரில் வர்றது கடல் புறா. அந்த கடல் புறாவையும் காக்கான்னு நினச்சிட்டு இவங்க இன்செக்யூராக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க காக்கா தான், அதில் எந்த மாட்டுக்கிறது. சூப்பர் ஸ்டார் அதுக்கு இவங்க டச் பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். அவர் ரேஞ்ச் என்ன, அதான் கலாநிதி ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, இந்தியாவில் எந்த சிஎம்னாலும் இவர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து தான் ஆகணும். சிஎம் என்ன பிஎம்ஏ எடுத்து தான் ஆகணும். இவர் நினச்சாருன்னா ஒரு ஃபோன் கால் கவர்னர் ஆகலாம், என்ன வேணாலும் அதுக்கு மேலே கூட ஆகலான்றாருல. அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவர் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத விஜய் எதுக்கு சார் அவர் போட்டு சீண்டணும்? விஜய் ரசிகரை எதுக்கு போட்டு சீண்டணும்? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல இருந்திருக்காரு. என்ன இப்போ அரசியலுக்கு வர வந்திருக்காரு, எப்படி ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி? ஆமாம் சார், ஒன்றுமே இப்போ ப்ரூவ் பண்ணணும் சார், நான் இதை பண்ணியிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த கலெக்ஷன்லாம் சொல்கிறேன் இல்லை, அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லையா சார்? நான் அதான மறுபடியும் வரேன். நீங்கள் ஆவரேஜாக ஒரு நடிகன்றவனுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கும். இப்போ அமரன் சிவகார்த்திகேயன் கலெக்ஷனும் கோட் கலெக்ஷன் ஒன்று தானே. அப்போ அமரன் சிவகார்த்திகேயன் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோமா சார்? அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் சொல்கிறதுக்கு நான் இதை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டேன், இனி நான் தொட வேண்டிய தூரமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் விஜய்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இன்னும் பேசிக்ஸாக நான் சொல்கிறேன்ல, இவனுங்க கிளைம் பண்ணிகிட்டு இருக்க அந்த யூடியூப்பில் இவனுங்க பண்ணுற வியூஸும் சரி, இவனுங்க வைக்கிற ரெக்கார்ட்ஸே கம்மி. இப்போது ட்ரெய்லரில் அதிக வியூஸ் இருக்கிறது அஜித்குமார் படத்துக்கு நான் சொன்னேன், அஜித்குமார் படத்துக்கு தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா 30 நிமிஷத்தில் நாங்கள் தான் அதிகமானுங்க. எதுக்கு? அதாவது என்ன ஒரு மென்டாலிட்டி, என்ன சைக்காலஜியில் மூவ் பண்ணுவானுன்னே தெரியாது. 30 நிமிஷத்தில் நாங்கள் தான் அதிகம் பண்ணுங்க, இல்லை 5 நிமிஷத்தில் நாங்கள் இப்படி தான் எழுதுறானு சார். 5 minutes, within 5 minutes 25,000K அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிடறானுங்க. டேய், ஓவராலாக பார்த்து மொத்த பேர் எப்படி பார்க்குறானுன்றதை பொறுத்தனடா ஒரு நடிகர் மேலே எனக்கு எவ்வளோ அபரிமியமான அன்பு இருக்குது, ஒரு நடிகரை எத்தனை தடவை பார்க்கணும்னு தோணுதுன்னு. நீங்கள் என்ன 5 நிமிஷத்தில் திருப்பி உட்காந்து ஒரு 100 பேர் உட்காந்து பார்த்துட்டு அதை பூரா கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அவனுக்குலாம் வேலை இருக்குது, எங்கேயாவது வேலையை முடிச்சு வந்து பார்க்கணும்னு நினைப்பான். ஓவராலாக மாசுன்றது என்ன, ஹையஸ்ட் வியூடு எதுக்கு, அதுதானே பார்க்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு சாலிடான ஒரு விக்டரி வந்துட்டு இருக்கானா இல்லை, நீங்கள் அதுக்குள்ளேயே நிறைய முடிச்சு போட்டு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து மிரட்டல் ஏதாவது வந்திருக்கா விஜய் ஃபேன்ஸ்ல? என்ன சார் அவங்க சார் ஒன்றும் இல்லை, மிரட்டுறதுக்கு இன்னாரு மிரட்டுறான்னு சொல்லணும்ல. இங்கே பாதி இருக்கிற விஜய் ஃபேன்ஸு பாதி பேர் ஃபோன் சொல்கிறேன் இல்லை, ட்விட்டர்லேயும் சரி, நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி, அதே நேரத்தில் இதுலேயும் சரி, அவங்க முகத்தையே வைக்க மாட்டாங்கல்ல சார். அவங்க முகத்தை வைக்க தைரியம் இல்லாதவங்க எப்படி ஃபோன் பண்ணி உங்களை மிரட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி நேரில் வந்து மிரட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையா? அப்போ எதுவும் இல்லை சார். அதாவது சும்மா, அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை நம்ம இவங்க இப்படி பேசுகிறோம்ல, இப்படி பேசுகிறதுக்கு நமக்குன்னு இம்பேக்டே கிடையாது சார்.
இம்பேக்டே கிடையாது. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், என்னடா உச்சோன்றீங்க, நீ இவ்வளோ தூரம் இப்போ அரசியலுக்கு வந்துட்டீங்க வைக்கிறீங்க. அவரும் சரி இவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா, புஷி ஆனந்தும் நாங்கள் ஒரு இடத்துல கொடி கட்ட போனோம், போலீஸ் வந்தாங்க, போலீஸை பார்த்து நான் முறைச்சேன், போலீஸ் அப்படியே 10 அடி பின்னா அவர் கேப்டன் பிரபாகரன் ரேஞ்சில் அவருக்கு பேசுறது எந்த மேடையை பிடிக்கட்டும். என் பசங்க அங்கே வந்துட்டு இருந்தாங்க, நம்ம கொடி காரில் பார்த்தோன்னே அப்படியே போலீஸ் வந்து கார் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றார். என்னென்னு அவரும் அதே மோடில், அதே இந்த விஜய் ஃபேன் மோடில் தான் இருக்காப்புல. விஜய் ஃபேன் தானே, அதுதான் விஜய் ஃபேன் மோடுன்றது அது ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டி. அந்த விஜய் ஃபேன் மோடில் அது ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வாழ வாங்கி தெரியுமா, அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே திட்டுறது வைக்கிறதுன்னு எல்லாம் இவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டு அப்படியே ரஜினி ஃபேன்ஸும் சொல்கிறாங்களே, அவங்க உலகத்தில் இருக்காங்க, அவங்க புனை பேர்லாம் வச்சு கூப்பிடுறாங்க சார். இருக்கு தப்பு இல்லை சார். நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ ப்ரூவே பண்ணாமலே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல, அவர் எதுக்கு போட்டு எல்லாரும் திட்டுறோம், வந்து இது பண்ணுறாரு எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா பண்ணுறாப்புல, ரைட்டுங்களா? அதை நம்ம அதை வெற்றின்னு எடுத்துக்கிறோமா, ரைட்டுங்களா? எதையாவது ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போ இப்போ அவர் ஃபிசியோதெரப்பி இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு 100 பேருக்கு நான் ஃபிசியோதெரப்பி பண்ணேன், ஓகே நான் வச்சுட்டேன் அப்படின்னா, நீ அட்லீஸ்ட் அவருடைய சாதனை பட்டியல் அங்கேருந்து உருவாகும், ரைட்டுங்களா? நீ எதுவுமே பண்ணாமல் நான் சாதிச்சிட்டேன்னு சொல்ல போய் தானே நீங்கள் உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஒருத்தராக போய் என்ன பண்ணுறீங்க, என்னையா சாதிச்ச நீ சூர்யா திட்டுற, நீ சூர்யாவை திட்டுற, நீ என்ன பெரியவனா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதே தான் சொல்கிறேன். நீ எதையோ ஒன்று சாதிச்சுட்டு நீ எங்களை என்ன வேணாலும் சொல்லு, மெண்டலான்னு சொல்லு, இல்லை வந்து அடி ஆள் வச்சு அடி, இல்லை நீயே வந்து அடி, என்ன வேணாலும். நீ சாதிக்கவே இல்லாமல் நான் சாதிச்சுட்டேன்னு பொய்யா சொல்லும் போது நாங்கள் அதை திருப்பி கேட்டால் உனக்கு ஏன் கோவம் வருது? அவ்வளோதான் சார். ஓகே, இப்போது கூலியுடைய ஹைப்புக்கே வந்து லோகேஷ் காரணம், சக நடிகர்கள் காரணம், அந்த பேன் ஸ்டார்ஸ் காரணம் அப்படின்னு வருது. உங்களுடைய பதில் என்ன சார்? அதுதானே சார் நான் சொல்கிறேன். அதே லோகேஷ் விட்டுருங்க, இப்போ லோகேஷ் அதே லோக்கியை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன ஹைப் கொடுத்து என்ன பண்ண முடிஞ்சதுன்னு தானே சார் நீங்கள். ஏன் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ வேட்டையன் லால் சலாம் ரெண்டுமே வந்துச்சு. அதுக்கு அவங்க வேட்டையன் பண்ண இயக்குனா அதுக்கு முன்னாடி ஜெய்பீம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த காம்போக்கு இல்லாத ஹைப்பிங் வருதுன்னா இந்த லோக்கி தானே காரணம் அப்படின்னு வராங்கல்ல. ஏன் சார் இப்போது இது என்ன ரஞ்சித்தை வச்சு கபாலி ஹிட்டாகல? ரஞ்சித் என்ன ஹைப்பான ஆக்டரா? ரஞ்சித் வந்து சார் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். அதாவது டைரக்டர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு படத்தை ஹைப் பண்ணுறாரு அப்படின்னா, ஜெயிலர் எப்படி சார் லியோ வந்துச்சு? நீங்கள் இதே லோகேஷ் கனகராஜ் ஹைப்புன்னு நினைக்கிற லோகேஷ் கனகராஜ் வச்சு நீங்கள் ஜெயிலரை முந்த முடியல, அப்புறம் நெல்சனை வச்சு நாங்கள் முந்தணும்ல சார். வேட்டையனும் 400 கோடி அடிச்சதில்லை சார். வேட்டையன் நீங்கள் சூப்பர் ஸ்டார் டைப் படம் கிடையாது சார். சூப்பர் ஸ்டார் டைப் படம் கிடையாது அப்படின்னா இது வந்து அதுதான் நம்ம சொல்கிறோம். என்னென்னா சார், சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜை விட்டு படம் வெளியில் வந்ததுன்னா படம் நல்லா இருந்தாலும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. நாங்களாம் அப்படி தான் உட்காந்துருப்போம். கபாலியே பார்த்துட்டு அப்படி தான் உட்காந்துருந்தோம். அப்படியா, சரி ஓகே, அவ்வளோதான் கபாலிக்கு. அப்படி தானே சார் கபாலி. சார் வேட்டையன் வந்து அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதில் உள்ள பிரச்சனைகளை, அதில் உள்ள உண்மைகளை சொல்ல வந்து தலைவர் மூலமாக இப்படி ஒரு ஆங்கிளை எடுத்துகிட்டு போய் கொண்டு வராங்க, ரைட்டுங்களா? எங்களை இப்போ ஃபேன்ஸை கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு எதை கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம். எல்லா ஃபேன்ஸ் மாதிரி தான் நாங்களும் எதை கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம். பட் ஆனால் மக்கள் பார்க்குறாங்கன்னா கதையெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இதில் சூப்பர் ஸ்டாருக்குன்னு அவருக்குன்னு உண்டான அவருக்கு ஒன்றும் இல்லை சார். கம்ப்ளீட்லி நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இல்லாஜிக்கலாக பண்ணணும். இல்லாஜிக்கலாக பண்ணி லாஜதந்த ஸ்க்ரீனு, லாஜதந்த லைஃபு எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டணும். இதுதான் வந்து சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சது. மக்களுக்கு சூப்பர் ஸ்டார்ட்டை தேவைப்படுறது இதுதான். அவரை உட்காந்து நீங்கள் கல்வியில் இதெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த 600 கோடின்றது 400 கோடி ஆகத்தான் செய்யும். இதெல்லாம் அது பேசிக்காக நடக்கிற விஷயம் சார். இப்போது அவரை வச்சு இங்கே எப்படி படம் பண்ணுன்னு தெரியாமல் தான் பல பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி படம் பண்ணிட்டா அந்த வருஷத்தை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் ஜெயிலர். நீங்கள் இவ்வளோ ஹைப் கொடுக்குற ஒரு டேரக்டர் வச்சு அண்ணாத்தை வந்து சூப்பர் ஸ்டார் டைப் படம் தானே. சரி, அதான் சார் அண்ணாத்தை 200 கோடி கலெக்ஷன் விஜயோட பிஆர்வே போட்டார் தெரியுமா? 6 நாளில் 200 கோடி கலெக்ஷன் விஜயோட. அந்த அண்ணாத்தை வரும்பொழுது விஜய்கிட்ட 200 கோடி படமே கிடையாது, அது தெரியுமா? அவ்வளோதான் சார். சூப்பர் ஸ்டார் படம் ஃப்ளாப் ஆனாலும் சார், நல்லாவே இல்லைனாலும் சரி சார், நல்லாவே இல்லைனாலும் அது பாட்டு கலெக்ஷன் பண்ணோம், ஒன்றும் பண்ண முடியாது. 2014 லிங்கா வந்தது, கத்தி, விஜய்க்கு இன்றைக்கி வரைக்கும் அதான் நல்ல படம். அதுக்கப்புறம் நல்ல படமே விஜய்க்கு வரல. அப்படிப்பட்ட கத்தியை வச்சு லிங்காவோட ஒன்றும் பண்ண முடியல. லிங்கா தான் அந்த வருஷத்தோட அதிக கலெக்ஷன். அவ்வளோதான் சார். இவருக்கு ஃப்ளாப் படம் வந்தாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது போன வருஷம் இது வந்தது இல்லையா, என்ன சொல்கிறது, இப்போ வேட்டையன் வந்தது, அமரன் வந்தது, இது வந்தது, என்ன கோட்டு வந்தது. இவர் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஆளுகளை தூக்கி போட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பழைய நடி பிரசாந்தை கூட்டு வந்தார், எல்லாரையும் கூட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட பிரபுதேவா கூட்டு வர்றாரு, அப்போ அந்த அமீரா அவரை கூட்டு எல்லாரையும் கூட்டு வந்து வெங்கட் பிரபு. அதுக்கப்புறம் இவர் வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ டெக்னிக்கல் இது எஃபெக்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஸ்னேகாவை போட்டிருக்காங்க, எல்லாரையும் த்ரிஷா எல்லாரையும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இவங்க
என்ன சொல்கிறது, என்ன பண்ணாங்க, 400 கோடி எவ்வளோ பண்ணாங்களா, அமரனும் 400 கோடி தான் பண்ணுச்சு, வேட்டையும் 400 கோடி தானே பண்ணுச்சு, இவ்வளோ தானே சார். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே இவர் சூப்பர் ஸ்டாரை முந்தி உச்சத்துக்கு போனார் அதை மட்டும் சொல்லுங்கள். இல்லை வேட்டையின் 250 கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. விஜய் கிட்ட போட்டிருந்தாங்க. எந்த அஃபிஷியலு எதில் போட்டு வேட்டையன் எதில் லைக்கா போட்டிருந்தது சார். அது 10 நாளைக்கு சார் மொத்தமாக எவ்வளோ ஓடிச்சு அதுதானே சார் பார்க்கணும் சார். மொத்தம் 400 கோடி தாண்டிடுச்சு சார். 400 கோடி தான் சார் படம். இதுக்கு மேலே இப்போது விஜயே பண்ண முடியும் போது ரஜினியால் பண்ண முடியும் நீங்கள் ஏன் நினைக்க மாட்டீங்க? எனக்கு ஒன்றும் புரியல, இன்னும் புரிய மாட்டேங்குது. விஷயம் என்னன்னா, இதே ஜெயிலர் வச்சு பண்ணலையா, ஜெயிலர் வச்சு லியோ முந்தலையா, ஜெயிலர் வேற டைப் படம். இப்போ வேட்டையன் வந்து சரியா போகலை அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. சார் போகலைனாலுமே முந்து சார். நான் அதை தானே சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இல்லை, பாபா இருந்ததுல, பாபா 50 கோடி, பாபா கூட வந்த 2002 வந்த படத்தை ஏதாவது பாருங்கள், பாபா தான் அட்டர்ஃபுல்லாக. பாபா கூட வந்த படம் ஏதாவது முந்திச்சா அப்படின்னா முந்தலை சார். சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதாவது நம்ம மனசுக்குள்ளே வந்து விஜய் வந்து பெரிய அவர் சொல்லி அவங்க ஃபேன் சொல்லி நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். என்னென்னா விஜய் வந்து உச்சத்தில் இருக்காருன்னு பழக்கப்படுத்திக்கிட்டோம். அது வந்து பொய். அதுதான் அந்த ஒரு உலகத்தில் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம பார்க்கணுன்னா, சூப்பர் ஸ்டாருடைய ஃப்ளாப் படங்கள் வரும்பொழுது கூட விஜயால் அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஃப்ளாப் படங்களை முந்த முடியல. அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ஹிட்டு படம் கொடுத்துட்டாருன்னா வாய்ப்பே இல்லை. நீ சூப்பர் ஹிட் படம் சூப்பர் ஹிட் டேரக்டர் வச்சு பண்ணால் கூட வாய்ப்பு இல்லை. தெரியாமல் ஒரு ஹிட்டு கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ் வச்சு நான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்துட முடியும் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் 4 பேர் 5 பேர் வச்சு படம் எடுத்துட்டார் இது வரைக்கும். மாநகரம், கைதி, விக்ரமு, அதுக்கப்புறம் மாஸ்டரு, இதெல்லாம் வச்சு இப்போ மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த வருஷத்தில்? அதான் அதிக கலெக்ஷனாக என்ன? அது மாதிரி ஒவ்வொரு படங்களும் நீங்கள் இந்த லொகேஷன் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பொறுத்துருந்து தான் பாருங்களேன். அதுக்குள்ளே எதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஒரு 1000 crore அப்படிங்கிறது தான் இப்போ அதோடைய அதுதானே சார் இருக்குது. அதுதானே தமிழ் சினிமாவை எதிர்பார்க்குது. அது இவரை வச்சு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இவர் கொடுத்தா வாய்ப்புகள் இருக்குமா எப்படி? வேறு வழி இல்லை சார். இப்போ வார் 2 இருக்குது. வார் 2 வந்து ஒரு வேளை இப்போ இந்த கேஜிஎஃப்க்கும் பீஸ்ட்டுக்கும் ஆச்சு பார்த்தீங்களா? கேஜிஎஃப் வந்து பீஸ்ட் ஒரு மாதிரி இல்லாமல் ஆக்கி பீஸ்ட் ஸ்க்ரீன்லேருந்து ஃபுல்லாக தூக்குனாங்க இல்லையா? அந்த மாதிரி வார் 2 தூக்குனா ஒரு வேளை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற நார்த்தில் இது கரெக்டாக எடுக்குமா? ஏன்னா அமீர் கான் இருக்கார், நார்த்தில் கொஞ்சம் போகும். இருந்தாலுமே இல்லை சார், அமீர் கான் இருக்கார், நார்த்தில் போகிறதெல்லாம் கிடையாது சார். இப்போது அப்படி பார்த்தா இப்போ அமிதாப் பச்சன் இருந்தார், வேட்டையன். நான் நார்த்தில் பார்த்தீங்கன்னா 100-150 கோடி தான், 150 கோடிக்குள்ளே தான் வந்தது இன்னும் சொல்ல போனால். அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இவரும் சஞ்சய் தத்தை வச்சு பார்த்தாரு யார்? இல்லை இப்போது சஞ்சய் தத்து, அபிஷேக் பச்சன் தாண்டி சார் அமிதாப் பச்சன் தாண்டி அமீர் கானுக்கு இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்கான கலெக்ஷன் வரும். கேமியோ கேமியோ தான் சார். நீங்கள் அதில் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை வச்சு அந்த பிஆர் வச்சு பண்ணுவாங்க. இங்கே ரித்திக் ரோஷன், என்டிஆர் அவங்களுக்கு 2 பேத்துக்கு நார்த் சைடில் ஒரு இது இருக்குது. எப்படி போகும் அப்படிங்கிறது தான் நார்த் சைடில். இப்போ அதான் சார், வார் வந்து சரியாக போகலைன்னா தான் 1000 கோடி, இல்லைன்னா 1000 கோடின்றது கஷ்டம். ஏன்னா இவன் 1000 ஸ்க்ரீன் வாங்கினா அவன் 1100 ஸ்க்ரீன் வாங்குறான் ஒரு ஏரியாவில். ஒரு குறிப்பிட்ட ஏரியா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1000 ஸ்க்ரீன் வாங்கினா 1200 ஸ்க்ரீன் வாங்கினா ஷோஸும் அப்படி வாங்குறானுங்க. அது வந்து ஒரு பாதிப்பு இருக்கு, வாரனால பாதிப்பு கம்பல்சரி இருக்கும் சார். இப்போ படம் அந்த படம் நல்லா போகலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த படம் நல்லா போச்சு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஸ் மாறும். அதே நேரத்தில் டென்யூரிட்டி படம் ஓவர டென்யூரிட்டி கூடும், நம்பர் ஆஃப் ஷோஸ் கூடும். நம்பர் ஆஃப் ஷோஸ் கூடும்பொழுது சான்சஸ் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக தனியாக வரணும். இப்போ இங்கே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிய KGF 2, அதுக்கப்புறம் பாகுபலி 2, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இப்போ நான் ரீசெண்டாக வந்த நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்ஸ் வந்து புஷ்பா 2 அதான் சொல்ல வந்தேன். செகண்ட் பார்ட்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட் கொடுக்குற ஹைப்பை வச்சு நீட்டாக வந்து ஒரு புஷ்ஷு கொடுத்துருது சார். அது இல்லாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பட்டான் கொடுக்குற புஷ்ஷில் ஜவான் நல்லா வந்துச்சு. பட்டானே நல்லா ஒரு எதிர்பார்ப்பில் ரொம்ப நாள் கழிச்சு அவர் கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் பண்ணார், மாஸ் ஆக்ஷன் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு பட்டானா அவர் ஒரு பார்த்ததில்லை. அப்படிங்கிறதுனால அது ஒரு ஹிட்டு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டுலாம் ஹிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு ரொம்ப பார்த்து அதுவும் வந்து மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை எதிர்பார்த்து வர செகண்ட் ஹாஃப். இப்போ கண்டாரா இருக்குன்னா கண்டாரா 2 வருதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக வைக்கும். அந்த மாதிரி சார் ஒருவேளை 1000 கோடியை தட்ட விட்டால் இது நம்ம கூலி தட்டலை அப்படின்னா என்ன ஆனாலும் ஜெயிலில் தட்டும் சார். ஜெயிலர் மாதிரிலாம் ஒரு படம் மக்கள் வந்து கடைசி 50 வருஷத்தில் பார்த்ததில்ல. அதான் உண்மை. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஒருத்தனும் கொடுக்கல அப்படிலாம் படம். இது குறிப்பாக தமிழ் சினிமாவில் எவனும் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட ஜெயிலரு எல்லா வகையின 5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 50-100 வயசு வரைக்கும் இருக்கிற உயிரோடு இருக்கிற படம் பார்த்தவன் பூரா எல்லாவனுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டாரு. அந்த ஹைப்பு இருக்குது ஜெயிலருக்கு. ஸோ கூலி தட்டுறனாலும் ஜெயிலர் தட்டும். எப்படி பார்த்தாலும் தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் 50 வருஷமாக அவர் தான் இருக்கார். இனிமேல் யார் வந்துட போகிறா? யாரும் இனிமேல் வர்றவங்க வரட்டும் சார், நல்லா இருக்கட்டும். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அந்த தகுதியும் கிடையாது. அது அவர் தான் நம்ம எதிர்பார்த்து இருக்கணும் சார். ஓகே, உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம்.